ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி தோசை சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய் இதை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 200 கிராம் அளவில் பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 நிமிஷம் இதையும் வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கும் போது அந்த பன்னீரில் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே தனியாக பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம கிரேவி செய்யும்போது இதை நம்ம சேர்த்துடலாம். இதை வதக்கி எடுத்துகிட்டு இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செஞ்சிடலாம். அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம எண்ணெயிலேயே வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இது நல்லா வதக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த கிரேவியை நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் கூட தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த குடமிளகாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த குடமிளகா பிடிக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பன்னீரும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வதக்கி எடுத்ததுனால அதில் நல்லா அந்த காரத்தன்மையெல்லாம் ஊறி இருக்கும். நம்ம வதக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.